பாருங்க. மாவட்ட நிர்வாகமே அனுமதி கொடு. நாகை என்றாலே வேளாங்கண்ணியும் நாகூர் தர்காவும் தான் பிரபலமே. அதிலும் நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடக்கும் கந்தூரி திருவிழாவுக்கு அறிமுகமே தேவையில்லை. கொடியேற்றத்தில் ஆரம்பித்து திருவிழா வரை நாகையில் களை கட்டும். இந்த நிலையில் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழா வருகிற 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது என்ற நிலையில் திடீரென திருவிழாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்பினரே போர்க்கொடி தூக்கி மனு அளித்தனர். அத்தோடு கந்தூரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? இதுல ஒரு 30-40 பேர் ரோட்ல கூச்சல் போட்டுக்கொண்டும் கத்திக்கொண்டும் போகிறார்கள். ஏதோ பெரிய சமுதாயத்திற்கு உரிமைகளை பேணுவதற்காக, உரிமைகளை கோருவதற்காக போராட்ட குழுவில் சிலர் ரோட்டில் இறங்கி போராடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு உற்று கவனித்தால் ஒரே ஒரு 5 பைசாவிற்கும் சமுதாயத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு 30-40 பேர் ரோடுகளில் எதையோ போன்று கத்தி கொண்டு செல்கிறார்கள். சரி, அவங்க எங்க போனானுங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னடா மனு கொடுத்தீங்க, என்னடா புகார் மனு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, நாகூரில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கந்தூரி முடிந்து இருக்கும் என்று நம்புகிறேன். கந்தூரி ஆண்டுதோறும் நடக்கும். அந்த கந்தூரியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. சரி, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கோமாளித்தனமான ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கிறது, பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கிறது, கபறுகளை வணங்குகிறார்கள், கடவுளாக நினைத்து வணங்குகிறார்கள். எனவே இஸ்லாத்திற்கு இது முரணானது, எனவே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரனுக்கு தெரியும் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான மனு அப்படின்னு சொல்லி நல்லா செருப்பால் அடிக்காத புதையா மண்டையை தட்டி போங்களான்னு விரட்டி விட்டாருங்க. இவங்க துண்டக்கான துணியை காணும்னு போன மச்சான் திரும்பி வந்தா வெறுங்கையோட அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்களா, அது மாதிரி துண்டக்கான துணியை காணும் ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது தவறு என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, தவறு செய்பவர்களை அழைத்து அல்லது அவர்களை அரவணைத்து அன்போடு அவர்களிடம் இதுவெல்லாம் தவறு என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுதான் ஒரு தவறை திருத்துவதற்கான நபி வழி. எல்லாத்தையும் நபி வழி என்று சொல்லி போலி தௌஹீதை போதிக்கக்கூடிய இந்த கொள்கை குழப்பவாதிகள் இதுலயும் நபி வழியை கடைபிடிக்க வேண்டியதுதானே. தவறு செய்தவர்களோடு நபி அவர்கள் எப்படி அணுகினார்கள்? ஒரு குற்றத்தை செய்த ஒரு மனிதனை அந்த குற்றத்திலிருந்து எப்படி தடுத்தார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறதே. அதாவது, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று நபியிடம் நேரடியாக கேட்ட இளைஞனை நாயகம் எப்படி திருத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா ஏன் போனானுங்க? காவல்துறைக்கு போனா வேலைக்கு ஆகாது. அவங்க எப்படி இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் மண்டையை தட்டி ஓடுங்கன்னு கட்டி விட்டுருவாங்கன்னு தெரிந்தும் ஏன் இவர்கள் போனாங்க அப்படின்னா ஒரு விளம்பரம். இந்த வீடியோவை வச்சு வசூல் பண்ணலாம். வசூல் பண்ணி வாழ்க்கை நடத்தி வயிறு பிழைக்கக்கூடிய நாதாரிகளான இந்த கொள்கை குழப்பவாதிகள் வசூல் செய்வதற்கான ஒரு வழியாக, ஒரு விளம்பரமாக இதை பயன்படுத்துவார்கள். பொதுவாக இவர்கள் விளம்பரம் செய்யாமல் எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. நல்ல காரியம் செய்யறதே இல்லைங்கிறது வேற செய்தி. அப்ப நல்ல காரியம் செய்யற மாதிரி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயங்கரம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அந்த உதாரணங்களை இப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. வீடியோ நீண்டுங்கிறதுக்காண்டி வேற வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணலாம். இப்ப சமீபத்தில் 2015 கூட வெள்ளம் வந்தது சென்னையில. இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பயங்கரமான மழை பெய்து மக்கள் எல்லாம்
துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், துயரப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், மிகப்பெரிய அல்லலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சமூக பாதுகாவலர்கள், ஆர்வலர்கள், அதிகாரிகள், அரசுகள், இயக்கங்கள், கட்சிகள், ஜமாத்துகள் எல்லாம் வந்து அவர்கள் தன்னுடைய சக்திக்கு தக்கவாறு உதவினார்கள், ஓடினார்கள், உழைத்தார்கள். இதெல்லாம் எல்லாரும் தெரிந்த செய்திதான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் வந்து அதை செஞ்சது, கொஞ்சம் உதவி செஞ்சது. அதுல வந்த பல வீடியோக்கள் போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோக்கள் கலந்து போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷமும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 500 ரூபா வசூல் பண்ணிக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியமே, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இது பொதுவான செய்தி, ஒரு புது செய்தி இல்லை. நான் சொல்லித்தான் உங்களுக்கு விளங்குன்னு அவனுங்க விளம்பரப்படுத்தினாலே வசூலுக்கு தான் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் அறிந்த முஸ்லிம்கள் அனைவரும் தெரிந்த செய்தி. பனியனை போடாம அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. டிஎன்டிஜே ஒரு பனியனை போட்டுக்குவாங்க, பின்னாடி நின்று போஸ்ட் கொடுப்பாங்க, முன்னாடி நின்று பேசுவாங்க. 10 ரூபா கொடுத்து 100 ரூபா வசூல் பண்ணிடுவாங்க. இப்படியே தன்னுடைய வயிற்றை திருடி 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 சமுதாயத்தை ஏமாற்றி பொய் சொல்லி வசூல் செய்து ஹராமான முறையில் தன் வயிறை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் என்டிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம மண்ணடி மைனர் நடத்தக்கூடிய ஆன்லைன் அட்ராசிட்டி மேன் என்டிஎஃப், அதை நொண்டிஎஃப் சொன்னா கரெக்டா இருக்கும். அந்த சின்ன குழு இதெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் விளம்பரத்திற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்க, இதை காட்டி பாருங்க, நான் பாருங்க ஷிர்கை உழைக்கிறதுக்கு நாங்க வந்து எவ்வளவு போலீஸுக்கெல்லாம் போயிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அதுக்கெல்லாம் செலவு ஆகுது, அப்படி எவ்வளவு செலவாச்சு, 100 ரூபா செலவு பண்ணிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் பண்ணிருக்க ஒரு டீ குடிச்சிருப்பாங்க. அவ்வளோ டீக்கு வந்து ஒரு 40 பேருக்கு எவ்வளோ ஆகும், ஒரு 80 ரூபா, 40 பேருக்கு 40 400 ரூபா 500 ரூபா ஆயிருக்கும், 5000 ரூபா ஆச்சு அப்படிம்பாங்க. இப்படி வசூல் பண்ணி மானங்கட்ட பிழைப்பை பிழைக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட போலி தௌஹீது கும்பல்